சாபம்னா என்ன, தோஷம்னா என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. பித்ரு சாபம்னா என்ன, பித்ரு தோஷம்னா என்ன? முதல்ல ஒருத்தர் கோபம் அப்படிங்கிறதினுடைய அதிக விஷயமான அதோட பிரிமியம் தான் சாபம். கோபமும் சாபமும் சேர்ந்தால் தோஷமாக மாறிடும். இதான் விஷயம். இப்போது பித்ரு சாபம் என்பது எப்படி சரி செய்யப்படும், பித்ரு கோபம் என்பது எப்படி சரி செய்யப்படும்? பித்ரு சாபம் வேற, பித்ரு கோபம் வேற அப்படியான்னு கேட்டால், பித்ரு கோபம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பித்ருக்கள் நம்ம மேலே கோபமாக இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால் தடைகள் ஏற்படலாம். வாழ்க்கையில் தடைகள், நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் தடை ஏற்படலாம், திருப்பி சரியாயிடும். பித்ரு தோஷங்கள் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது நம்ம பரிகாரம் செய்தால், அதாவது ஒரு கோவிலுக்கோ எதுக்காவது போனால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பித்ரு தோஷம் நீங்கும். இதை பற்றிய முழு டீட்டெயில் வீடியோ சீக்கிரம் வரும், பார்த்துக்கலாம்.